எத்தனை சொன்னேன்? மிக எரேமியா 31:3 பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பார். ஆதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், அதனால் காருண்யத்தால் உன்னையே இழுத்துக் கொண்டார். இன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தர் இழுத்துட்டு வந்திருக்காரு. நீங்களே கூட ஏமாத்திட்டு போனா கூட உள்ள இழுத்துட்டு வந்துட்டாரு. அதையும் மாட்டேன்னு போனதை வர முடியாது இருக்கிறார். அதையும் மாட்டேன்னு போன என்ன பண்ணுவாங்க? வரல. அப்ப அவங்களுக்கு இன்னைக்கு ஆசீர்வாதத்தை வேண்டாம்னு தட்டிட்டு போனது வரல. வேணுங்கிறதெல்லாம் வந்துட்டாங்க. முடிஞ்சாலும் கத்து காலை இழுத்து முடிச்சு பிடிச்சு கொண்டாந்து சேர்த்து உங்களை ஆசிரியர்கள் சொல்லி கொண்டாந்து சேர்த்துட்டார். சில பேர் வருவனான்னு சொல்லி பல்ல கடிச்சு விட்டுட்டாரு. அவ்வளவு வித்தியாசம் இல்லை இல்லையா? வானத்தின் பூமி படைத்த தேவன் அப்படி இழுத்தாருன்னு பார்க்கிறோம். அதே போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 49:15. ஏசாயா 49:15 பக்கம் 856 பக்கம். திரியானவர் தன்னுடைய கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தான் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னையே தேவன் உன்னுடைய என்னை ஒவ்வொரு நாள் என்ன பண்றதில்லை, மறக்கிறதே இல்லை. ஆனா நாம தான் மறந்து ஓடிட்டு இருக்கோம். நாம தான் மறந்து என்ன எல்லை விட்டு ஓடி போயிடும். மறந்து நாங்கள் நகர்ந்து போயிடும். என்ன சொன்னாலும் என்ன செய்யறது இல்லை. வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன ஒன்று அட்டன் பண்ணி ஆசிரியத்தை வாங்குவதற்கு நம்ம என்னமா ஒரு புத்தி போன போக்கில் வந்து கொண்டு அப்படி வரக்கூடாது. தேவ சமயத்தில் நேரத்தில் வரணும், நேரத்திலேயே வந்து உட்காரணும். அந்த வாஞ்சி வரணும். வாஞ்சி இல்லாதனால எந்த காரியத்தை சாதிக்க முடியாது. ஆமாம், உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா ஆசீர்வாதத்தை பிடிக்கணும்னா நீங்கள் தான் நேரத்தில் வரும். ஆமாம், இன்னாரம் இன்னைக்கு விருந்து அப்படின்னா சொல்லுவா, உலகத்தான் சொல்லுவா, படைக்கு தலைக்கொண்டு பந்திக்கு முந்திக்கோணும். நீங்கள் முந்திரைக்கு விட்டு போட்டு படைக்கு என்ன பண்ணுவார்? படைக்கு தான் போய் சேர்ந்துக்கிறீங்க, பந்திக்கே முந்துறதில்லை. அப்போ பந்திக்கு முந்துங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதைத்தான் உங்களுக்கு சொல்லித்தார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பார்த்தீங்களா? யார் வேணா மறக்கலாமா, நான் உங்களை மறக்க மாட்டேன். நான் உங்களை எந்நாளும் என்னுடைய கண்களுக்கு முன்பாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதைத்தான் சொன்னாரு, உன் கண்ணை இமையை தொடுகிற உன்னை தொடுகிற உன் கண்ணை இமையை தொடுகிறான்னு சொல்லி தேவன் சொன்னார். அப்படி சொன்னார், ஏசப்பா உன்னை தொடுகிறவன் என் கண் இமையே தொடுகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க கண் இமையில் எங்க இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். தம்பி புதுசா வந்திருக்க தம்பி, எங்க இருக்குது கண் இமை? கண் இமைன்னு என்ன? இப்படி தொடரக்கூடாது. இந்த கண்ணை தொடுற கண் என்ன பாடுபடுது? அது ஆண்டவருடைய உங்களை தொடும் போது ஆண்டவருடைய கண் இமை தொடரான்னு சொல்லி வானத்தின் பூமி படைத்த தேவன் சொல்கிறார். அந்த தெய்வத்திடத்தில் எப்படி இருக்கிறீங்கிறதா முதல் முக்கியம். உங்களை அப்படி பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், காப்பாற்றுறார், உங்க வாழ்க்கை செழிக்க பண்ணுகிறார். சரிங்களா? நிறைய காரியங்களை நம்ம என்ன தவிர்த்து போறோம். நிறைய காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுகிறத விட்டு விட்டுறோம். ஏன் விட்டு விடுகிறோம்னா நம்முடைய அசால்ட்டுடைய தன்மை. அதோட மட்டும் இல்லை, நிறைய நான் சொல்ல போன துணிகரமான காரியம். ஆமா, ஒருத்தவர் துணிகரமா பேசுவார், யாருக்கு தெரிய பேசணும்னு சொல்லி சரியாக பேசுவார். ஆமா, பேசக்கூடாது. ஆண்டவரே சொன்னார், உலகத்தில் இருக்கிற அதிகாரத்துக்கு மேலான அதிகாரம் எது? வசனத்தில் 2 போட்டிருக்குது. அப்போ அதிகாரிக்கு விட இது என்ன எவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்குது? யாருக்கிட்ட பேசணும்? அது அறிக்கை பேசணும். அதனால உங்களுக்கு அற்புதம் நடக்காத, அதிசயம் நடக்காத, அறியாத பேசணும்னால அற்புதம் நடக்க மாட்டேங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனை தீர மாட்டேங்க. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் குடும்பம் இருக்கு. ஆமா, புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்க உங்க ஏரியாவில் ஒரு மணியார் இருக்கிறாங்கன்னா அந்த மணியரை போய் நீ எதோ பண்ணிட்டு வேண்டும் பேர்ல ஏதோ எழுதி வச்சு போயிடுவார். வந்தவங்களாம் அப்படியே தான் படித்து உங்களுக்கு அதே மாதிரி தான் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த கலெக்டருக்கு போனாலும் சரி, ஆராய்ச்சிக்கு போனாலும் சரி, தாசில்தாருக்கு போனாலும் அது வந்தபோது அவங்க என்ன எழுதி வச்சாலும் அது அங்கே திரும்பி போயிட்டு அப்புறம் நீங்கள் அதை சரி பண்ணி வாரக்கு ஒரு 10 பேர் சாட்சி வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி அப்புறம் உடைய தேர்ச்சி பண்ணி வரையக்குள்ள அது போதும்னு பிறந்த நாள் கண்டுபோகும். அதுவுமே அது நிலை கரெக்டாக கிடைக்காது. தெரியுங்களா?
நிறைய பார்ப்போங்க. நீங்க ஒரு ஊருக்கு ஒரு பிரச்சனையை எழுதி வச்சுட்டு போயிட்டான்னா பாருங்க, அந்த 5 வருஷம் ஆட்சியில் ஒண்ணுமே அந்த ஊருக்கு கிடைக்கவில்லையா, ஒருத்தரும் போய் செய்யவில்லையா. அப்ப என்ன பண்ணாங்க, அந்த ஆட்சியில கருப்பு கொடி கட்டி ஓட்டு போட முடியும் சொல்லி கொடுக்காண்டி வச்சுருந்தாங்க. எத்தனை பேர் சாட்சி அதையெல்லாம் நீங்க செய்து பார்த்தே கையை தூக்குங்க, பார்த்தவங்க கை தூக்கு, பார்க்கவே வேண்டாம். பாருங்க, ஒரே ஒருத்தரும் பாருங்க, நீங்கெல்லாம் வந்து செய்தியை பார்க்கறது இல்லையா, இல்லை ராமா ஜெய்மா சினிமா நாடகம் அப்ப இதைத்தான் பார்க்குறீங்க இருக்கும். செய்தி பார்க்கத்தானே தெரியும் கருப்பு கொடி கட்டி இருந்ததெல்லாம். 5 வருஷம் ஆசை நாங்கள் ஒன்றுமே நடத்தல. இந்த வருஷம் ஓட்டு போடுறப்ப நாங்கள் என்ன பண்ண கருப்பு கொடி கட்டி ஓட்டும் போடல. புரியுதா? நான் விளையாட்டுக்கு சொல்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது. செய்தி பாருங்க. அப்ப ஒரு உலக காரியத்தில் எப்படின்னா, வானத்தையும் பூமியும் படைத்து உங்களை கண்மணி போல பாதுகாக்கிற தெய்வ நேரத்துல நீங்க எப்படி நடந்து கிடைக்குங்கிறத நீங்க தான் முடிவெடுக்கணும். இல்லையா? துணிகிற வார்த்தை, துணிகரமான பேச்சு, அதெல்லாம் எப்படி நீங்களே புரிஞ்சு கொள்ளணும். ஆமா, சக்கிறது தெய்வ மனசனத்தில் பேசும்போது எப்படி, அதிகாரிகள் பேசும்போது எப்படி, ஒரு தாய் தாப்பன்கிட்ட பேசும்போது எப்படி, ஒரு சொந்தக்காரர்கிட்ட பேசும்போது எப்படி புரிஞ்சு பேசணும். அவன் பையனா அடங்கா போடாரியப்பா, அப்ப நம்மளுக்கு மடங்கிறது இல்லை, போற பக்கம் அவன் சரியில்லை, சொல்றேன் வைத்து பேசுறா, வேலைக்கு போற பக்கம் ஒரு இடத்துல தலையை நிற்கிறது இல்லை, அவன் எங்கப்ப போய் வாழப்போற அப்படிதான் சொல்லுவான். இல்லையா? பஞ்சாயத்தில் ஏற்படும் வயிற்றில் மூட்டையை இருந்தாவிங்கிற வார்த்தையை நம்ம என்ன வேட்டையினால் கொன்றக்கூடாது. மூட்டைகளுக்கு மரியாதை கொடுக்கணும். ஒரு தாப்பனுடைய தானத்தில், ஒரு தாயுடைய தானத்தில் இருக்கிறவருக்கு மரியாதை கொடுக்கணும். உலகத்தான் அறியாத செய்தி பேசுறான். அவன் தெய்வம் எப்படின்னு தெரியாது, மரியாதை என்னன்னு தெரியாது. நாம தெய்வம் அறிந்து மக்களும் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறேன். குழந்தைங்களுக்கு நல்ல பாடங்கள் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, எதை வேணாம் பேசிக்கிறது, எதை வேணாம் சொல்றது இல்லை. எப்படி வார்த்தை நம்ம கரெக்டாக இருந்தால் தான் குழந்தை குட்டி கரெக்டாக இருக்கு. நாம சரியில்லை குழந்தை குட்டி மட்டும் பண்ணணும். இல்லையா? நம்ம பேசுறத பார்த்தா குழந்தைக்கு பழகும், அதெல்லாம் முக்கியம். புரியுதுங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாடு. சரி, ஏசாயா 42:16 படிக்கலாமே. ஏசாயா 42:16. குருடனை அவர்களை அறியாத வழியில நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவங்களை கைவிடாத. இதுக்கு தான் உங்களை அழைச்சார். நம்மள குருடர்களா வாழ்ந்தையா, செவிடனை போல வாழ்ந்தையா. பக்தின்னு என்ன, மரியாதைன்னு என்ன தெரியாத வாழ்ந்தையா நம்ம எல்லாருமே. புரியுமா? தேவனை அறிந்தவன் அப்படி வாழ்றோம்னா நீங்க இன்னும் தெய்வத்தை நல்லா அறியலின்னு அர்த்தம், தேவ பிள்ளைகளா இருக்கலின்னு அர்த்தம். துணிகரமான வார்த்தைகளை பேசுறீங்கன்னா நீங்க தெய்வங்களோடு இல்லைன்னு அர்த்தம். உங்களால உங்க குழந்தைகள் அதே பாணியில் போகுதுன்னு அர்த்தம். நீங்க கெட்டதை பத்தாத உங்க குழந்தைகளை கெடுத்து வச்சிருக்கிறீங்க அர்த்தம். இல்லையா? அதெல்லாம் முக்கியம். கலைஞர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? வாடான என்ன எப்படி இருக்குது, நீங்களும் சொன்ன எப்படி இருக்குது, வாங்க போங்கன்னு எப்படி இருக்குன்னு அந்த ஓட்டையா நம்ம வாய் வார்த்தை எப்படி போகுதுன்னு சொல்லி அதை விளக்கம் கொடுத்தார் ஐயா. ஒரு முதல் தமிழ் முதல்வராக இருக்கும் போது ஒரு உலக மனசுல இருந்தாலும் கூட அப்படி சொல்லி கொடுத்தார். அப்ப நீங்களும் நானும் வானத்தையும் பூமியும் உண்டாக்குனா ஜீவனோட தேவ பிள்ளைன்னு சொல்றோம். எந்த ரூபத்தில் சொல்றோம், எப்படி பேசுறோம், நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், நம்ம குழந்தைகள் எப்படி வளர்க்கிறோம், நாம் எப்படி வளர்றோம், அது முக்கியம். மரியாதை நீ தேடி கேட்ட வரவே வராது. நீ இருக்கிற வழியை இருந்தீங்கன்னா மரியாதை தானாக கூடும். இல்லையா? தானாகவே கூடும்.
நீ எடுக்கிற வழியை பார்த்து தானாக கூடும். தேவனே நீ கொடுப்பார். என் மகன் இப்படி இருக்கிறதுனால இந்த மரியாதை தானாக கொடுக்க வைக்கிறார். என் மகன் இப்படி இருக்க, என் மகள் இப்படி இருக்கிறதுனால தானாக தேடி வரும். மரியாதை நம்ம தேடி கேட்டெல்லாம் வராதையா. எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு இருந்தது, ஜோதி கிட்டானுக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்துருந்துதான். அந்த பிள்ளை என்ன செய்வா தெரியுங்களா? அண்ணன் மூத்தவனாக இருந்தால் அக்கன் பிள்ளை ஓய்வு அடிப்பான். அவளை பார்த்து நீங்கள் நான் பேசுனீங்கன்னா அப்பவே சொல்ற சண்டைக்கு போவான். விஞ்ஞானமான அராபியான பிள்ளையார். அவர் ஒரு பெரிய மனுஷி. ஆனால் அவர் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது. கட்டி கொடுத்தாங்க, கட்டியிருக்கிறாள் தெரியல. ஏன் சொல்றேன்னா, அப்போ அந்த பிள்ளைகளுக்கு, தேவன் அறியாத உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வித்தியாசம்? அதுதான் முக்கியம். அது முக்கியம். வார்த்தை நீங்க கொட்டிட்டீங்கன்னா மீண்டும் அள்ள முடியாது. தண்ணி கம்தாச்சுன்னா மண்ணுக்குள்ள போன தண்ணி மீண்டும் கிடைக்காது. தானி கம்தா கூட அள்ளி கொண்டாந்து புடைச்சி கிழிச்சு ஏதோ ஒரு வாரம் ஒன்றுக்கு இது பண்ணி போடலாம். வார்த்தை அவ்வளோ மோசம், தண்ணி கூட மோசம். ஜாய்க்கிறதே பேசணும், ஜாய்க்கிறது தேவை இல்லையா? ஜாய்க்கிறது தேவையா? உன் வார்த்தை குழந்தைகளை குட்டிகள் முன்னாடி வச்சுட்டு எப்படி பேசுற, எப்படி நடந்துக்கிறோம், அதுதான் முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. ஆமென். ரெண்டாவது லூக்கா அதே 21:36 படிக்கலாமே. லூக்கா 21:36 இப்படிதான் படித்தோம். அதே ஆமாம், பக்கம் 117 பக்கம். ஆகையால் இவைகள் சம்பவிக்கிறது, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். பார்த்தீங்களா? தேவனிடத்தில் நிற்கிறதுக்கு எப்போதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் பார்த்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ண பைபிள் படிச்ச கேட்க நினைச்சிட்டு நீங்க வேணா ஆடலாம். நான் பேசுறதெல்லாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார், நான் மட்டும் ஆடலாம். ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வார்த்தைகள் பிள்ளை வந்துட்டா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சரிங்களா? ஜாக்கிரதையா இருக்கிறோம். நாம் தெய்வ சமூகத்தில் எப்படி பேசுறோம், எப்படி நடந்துக்கிறோம், எப்படி வாழுகிறோம், விழுத்திருந்து ஜெபம் பண்ணணும். தேவகுமாரோட வேண்டும் முன்னே அவர் கோபம் வந்து பத்திக்காததுக்கு முன்னே அவருடைய கோபத்தை நம்ம சிக்கிக்கொள்ளாதபடி வாழ்க்கைகள் என்னங்கிறத பார்க்கணும். கணவன் மனைவி நடக்கிறத பார்த்து அவங்க குழந்தை குட்டி வளரும். ஆமாம், நீங்கள் யார் இடத்துல எப்படி பேசுறீங்கன்னு பார்த்து தான் வளரும். உலகத்தான இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, அவனெல்லாம் நல்லா வளர்ந்தவன் பாருங்க, எல்லா மக்களோடையும் ஒத்து போறாப்புல, ஒத்து போய் எதையும் சாதிக்கிறேன். நீயும் என்னையும் கத்திர எப்படி அழைச்சாரு, அதையெல்லாம் மறந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து திருச்சபை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வீட்டில் ஒரு வீட்டில் எதுக்காக வீட்டில் சாமிக்கிறோம், 10 பேர் வரும்போது 10 பேர் வந்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, 10 மெழுகுபத்தி கொண்டு வருகிறாங்க. அந்த இருளை போக்கடிக்கிறதுக்கு அந்த மெழுகுபத்தி பற்றி எரியும் போது அந்த வெளிச்சம் உதிக்கிற நேரம் அந்த வீட்டில் இருக்கிற இருள் போறதுக்காகத்தை நீங்கள் அதை கொடுத்து போட்டு நினைக்கிறத விட்டு போட்டு இங்கேயே எல்லாம் கூடியோம்னா இங்கேயே வெளிச்சம் முக்கியம். ஒன்று ரோட்டில் இருக்கிற இருள் அப்படியே தான் இருக்கு இல்லையா? இது முக்கியம். ஏன் சபை கூடி வருகிறது எதுக்காக? நீங்கள் எல்லாம் கூடி வந்த போது உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் இந்த இருளை துரத்துறதுக்காகத்த, உங்களுக்குள்ள இருக்கிற இருள்களை ஓடுறதுக்காக தான் நீங்கள் கூடி வரீங்க. இன்னைக்கு வராத ரோட்லெல்லாம் யாராவது வழி அவங்களுக்குள்ள இருக்கிற இருள் அப்படியே அடைஞ்சு கிடக்காய் முகத்தில் வந்து நீங்கள் கூட்டத்தில் கலந்தோடனே அவங்க இருள் என்ன பண்ண விலை ஓடிட்டு இருக்கிறதுக்காக தான் வர்றது. புரியுதுங்களா? ஒருத்தர் ஒரு மெழுகுவத்தி 10 வச்சுக்கிட்டு உச்சுக்கொண்டு போட்டுங்க, அவன் போகிற மக்களும் தூக்கிட்டு போகணும். அதே போல ஒரு 10-20 பேர் கட்டி 10-20 மெழுகுவத்தி கையில் கொடுத்து பாருங்க, தூக்கிட்டு போக தேவையில்லை. அந்த இருட்டு போய் என்ன இருக்குங்க, வெளிச்சமா இருக்கு. அப்படியே எப்படிங்க இருக்குமே இருக்காங்க சொல்லுங்க. அப்ப இதுல நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஆமா, ஏன் ஞாயிற்றுக்கிழமை வாங்குங்கிற உங்களுடைய வாரம் முழுக்க இருக்கிற இருள் அடக்கி கிடைக்கிறது. உங்களுடைய மேல இருக்கிற இருளை துரத்துறதுக்காக தான் வர்றீங்க, இருள் ஆண்ட போறதுக்காக தான் வர்றீங்க. அப்ப எல்லாரும் ஒன்று சேரும் போது எல்லாரும் மேல இருக்கிற வெளிச்சம்
உதிக்கும் போது அடுத்தது கொண்டு இருக்கிற இருள் பயந்து கொண்டு வெளியே கதறி ஓடுறதுக்காக தான் வர்றது. தேவாலயத்தில் அதுக்காக தான் போடுறது. தேவாலயத்தில் நான் வீட்லையே நான் செஞ்சுக்கிறேன். புரிஞ்சிருப்போ உன்னை இருட்டை அப்படியே அடைச்சி வச்சுக்கோ. எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் சொல்லலைன்னு தான் எனக்கு கவலை. பதினொன்றாம் சாமி எதுக்கு வைக்கிற? அதுக்குத்தான் அந்த வீட்டில் கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. நான் சபை எதுக்காக போடுறோம்? உங்களுக்குள்ள இருக்கிற இருட்டு ஆவியில துரத்தான் போடுறோம். நீ வீட்டில் படுத்துட்டு எல்லாம் பார்த்த, டிவி பார்த்த, செல்லு பார்த்த, அதுலெல்லாம் பார்த்தா அது இருள் ஓடவே ஓடாது. கூட்டம் அதுக்கு தான் சொன்னேன். நீ உங்க ஊர் புருஷன் மட்டும் 2 பேரும் டிவி பார்த்து ஓடாது. அதே போல சபை கூடு வரும்போது அதுக்கு தான் சொன்னேன், எத்தனை பேர் சரியா அத்தனை பேர் தட்டுலையுமே ஒருத்தருடைய மெழுகுவத்தி கையில் இருக்கிற அர்த்தம், குளிர் விட்டு எரியுதுன்னு அர்த்தம். அது இருக்க நாள் துரத்துறோம்னு அர்த்தம். 2 பேருக்கு ஒரு மெழுகுவத்தி என்ன செய்யாது, தூக்கி 2 பேருக்கு நடக்கத்தான் முடியும். அதே போல இந்த இருக்கிற 20 பேர் இருக்கிறீங்கன்னா 20 பேருக்கு மெழுகுவத்தி தூக்கிட்டு வரட்டேன், அந்த இடம் முழுவதும் வெளிச்சமா இருக்கு. புரியுதுங்களா? அதுக்காக ஏன் தேவாலயம் கூடுகிறது? தேவாலயம் எதுக்கு கூடுறோம்? அதுக்கு தான் கூடுறோம். வீட்லயே எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா அங்கே ஒன்றுமே நடக்காது. இருள் ஓடணும்னா நீ ஆலயத்துக்கு வந்துதான் ஆகணும். கூட்டம் ஓடித்தான் ஆகணும். உன்னுடைய கட்டு உடைக்கப்படணும், நீ நல்லா இருக்கணும், உயர்ந்ததாக ஆகணும். சாக்கு போக்கு சொல்லிட்டு அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை. நீ எப்போது இப்படியே இருக்கணுங்கிற ஆசை தான் நான் ஒன்றும் பண்ண முடியாது. மாறவன் நீ தான் வந்தால் தெரியல ஓட்டுறதுக்கு வரணும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஏன் விட கஷ்டப்பட்டு உங்களை வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எத்தனை நாளைக்கு எங்கே வேணா போங்க, வாங்க. நைட்டு கூட வேலை கொடுக்குற வாரம் சொல்லுங்க, தப்பு இல்லை. தேவனால நீங்கள் திருடாதே இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சரி, கர்த்தர் உங்கள் மேலே தேவ மகிமை விதிக்கட்டும். நீதிமொழிகள் கர்த்தருக்கு மகிமை வேண்டும். 28 ஒன்றை படிக்கலாமே. நான் முடிக்கிறது டைம் போயிடுது. என்ன டைம் நிறைய இருக்கிறது, வசனம் நிறைய இருக்குது, ஆனால் படிக்க டைம் இல்லை, எடுத்து பேச டைம் இல்லை. சும்மா எடுத்து பொழுதுபோக்கு 2 வார்த்தை சொல்லிட்டு போகிறது, வசனத்தை மட்டும் படித்தாக்கு சொல்லிட்டு போன உங்களுக்கு என்னென்னு புரியாது. சில காரியங்களுக்கெல்லாம் ஒரு பருப்பு ஆக்கணும்னா அந்த பருப்புக்கு என்னென்ன போட்ட டேஸ்ட் வருமோ அதெல்லாம் போட்டுத்தாகும். இல்லையா? இல்லையா? ஆமாம், ஒன்றும் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வரவே வராது. அதுக்கு தான் தன் வசனத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது படிங்க. நீதிமொழிகள் 28:1. ஒருவன் தொடராத இருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ என்னவானது? சிங்கத்தை போல தைரியமா இருக்கிற தைரியமா வர சொன்னேன். இதெல்லாம் தகரியமா இருக்கத்தான் வரணும். தகரியமா இருக்கணும். தேவனுக்கு 2 வந்து காத்திருக்கணும், கத்து உட்காந்து ஜெபிக்கணும். நீங்க உட்கார்ந்து அது வெளிச்சத்தை தாங்க முடியும். இன்னைக்கு வரைக்கெல்லாம் வரல, அதெல்லாம் ஒதுக்கி என்ன ஆகு, வாரம் ஏதோ சொல்லிட்டு இருந்தா என்ன ஆகு? இதெல்லாம் என்ன? சத்தியத்தை அறிய பத்தாது. சத்தியத்தில் வந்து அந்த வெளிச்சத்தை சத்தியத்தை வீட்டில் கூட நீங்கள் படிக்கலாம் முடிக்கலாம். அது செல்லாதையா. அதான் சொல்லிட்டு ஒரு மெழுகுவத்தி எடுத்துட்டு வீட்டு போனால் சுற்றி தெரியும். அது ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ எல்லார் இடத்துலையும் எல்லாரும் கையிலும் மெழுகுவத்தி இருக்குது. நீங்கள் எல்லாருமே நீங்கள் வெளிச்சத்தோடு இருக்கிறீங்க. இந்த வெளிச்சத்துல இருந்து பக்கத்தில் இருக்கிற இருட்டு ஓடு. அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும். சரிங்களா? ஏன் சிறுப்பிள்ளையில வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம், எல்லாரும் வந்துருன்னு சொல்றோம், யாருக்கான வீட்டில் தங்காதுன்னு சொல்றோம். இதுக்காக தான் சொல்லித்தாரு. புரியுதுங்களா? நான் என்னதான் கட்டி சொல்லி கொடுத்தா நான் அப்படித்தான் செய்யணும். இருட்டுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத எட்டுக்குள்ளதான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வருஷத்துக்கு வந்து என்ன பண்ண உதிக்க வரலன்னு அர்த்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டு. ஒரே வசனத்தை படித்து நாம் நிரப்படலாமே. நீதிமொழி 24:16 படிக்கலாமே. பாருங்க, நீ வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டா நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் நீ திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ எங்க விடுவாங்க? பார்த்தீங்களா? அப்படி போயிடக்கூடாதுங்கிறத நான் அத்தனை பாடுபட்டேன். நீதிமான எத்தனை தடவை விழுந்தாலும் நீங்க எல்லா கூட்டத்தில் வந்து நீங்க அந்த வெளிச்சத்துக்குள்ள கலரும் போது என்ன நடக்கும் தெரியுமா? ஒவ்வொருத்தருடைய வயலான பெண் இருக்கு தெரியுமா? மெழுகுவத்தி கிடையாது, ஆண்டவருடைய ஒளியான தூதன் உங்களோட நின்று கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொரு தூதன் நின்று கொண்டிருக்கிறார். அந்த தூதன் என்ன பண்ண பயங்கரமான வெளிச்சம் உள்ளவர். அப்ப எவ்வளோ ஒரு இடத்துல இருட்டு இருந்தா அந்த இருட்டில் வெள்ளம் ஒழித்து போகும். அதனாலதான் நீதிமான் விழுந்தால் 7 தடவை விழுந்தால் எழுந்து நிற்பான். துன்மார்க்கன் விழுந்தா விழுந்துண்டு போயிடுவான், காணாதையே போயிடுவான்.
அப்ப உங்களுக்கும் எனக்கும் என்னங்க வித்தியாசத்தை நீங்க தான் புரியும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படி இந்த கேட்ட சத்தியத்தை பிரகாரம் நடக்கும்னு அவளோட காத்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி இந்த வார்த்தையை நான் நிறைவு பண்ணுகிறேன். எல்லாரும் நம்ம முழங்கால் படிட்டு நம்ம செவி